அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் 59 62 வரை உள்ள வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். முதலில் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். என்றாதிய சுடர்க்கு இயல்நிலையாய் அது அன்றாம் திருச்சபை அருட்பெரும் ஜோதி. சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி. இதான் அந்த 4 வரிகள். முதல் 2 வரிகள் என்ன சொல்கிறாரு? என்றாதிய சுடர்க்கு இயல்நிலையாய் அது அன்றாம் திருச்சபை அருட்பெரும் ஜோதி. அதாவது என்றாதிய அப்படின்னா ஒளி முதலாகிய, சுடர்க்கு இயல்நிலையாய் அது. அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். அதாவது அண்டத்தில் கடவுள் காரியப்படக்கூடிய இடம் 4 இடம் சொல்லி வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஒன்று அக்னி, 2 சூரியன், 3 சந்திரன், 4 நட்சத்திரம். இந்த 4 இடங்களில் கடவுள் காரியப்படுறாரு அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லுவார். இது அண்டத்தில். இதை அப்படியே பிண்டத்தில் ரிலேட் பண்ணுவார். அண்டத்தில் உள்ள அந்த 4க்கு பிண்டத்தில் 4 இடத்துல கடவுள் காரியப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பிண்டத்தில் எங்கெங்கன்னா 1 ஆன்மா, 2 ஜீவன், 3 மனம், 4 இந்திரியங்கள். இந்திரியங்களான மெய், கண், மூக்கு, வாய், செவி, இந்த இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்தது 4வது. ஸோ இதெல்லாம் இந்திரியங்களில் வந்துடும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அக்னின்னு எடுத்திங்கன்னா அப்படியே அண்டத்தில் உள்ள அக்னி பிண்டத்தில் ஆன்மா, அண்டத்தில் சூரியன், பிண்டத்தில் ஜீவன், அண்டத்தில் சந்திரன், பிண்டத்தில் மனம், அண்டத்தில் நட்சத்திரம், பிண்டத்தில் இந்திரியங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வள்ளல் பெருமான் இப்படி தான் சொல்கிறாரு. அண்டத்துலேயும் பிண்டத்துலேயும் கடவுள் அங்கே 4 இடத்துலையும் இங்கே 4 இடத்துலையும் இங்கே இடத்துல காரியப்படுறாருன்னு சொல்லி சொல்லுவார். இப்போ என்றாதிய சுடர்க்கு இயல்நிலையாயது, அதாவது அந்த அக்னி இந்த சுடர்க்கு இயல்ன்றது முச்சுடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். முச்சுடர்னு எடுத்துக்கலாம். அதாவது முச்சுடர் அப்படின்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இதுக்கெல்லாம் ஒளியை கொடுக்கிறது எங்கன்னா அந்த அக்னி. அந்த அக்னி தான் இந்த 3 சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுக்கு ஒளியை கொடுக்குது. இந்த அக்னிக்கும் அந்த ஒளியை கொடுக்கறது அருட்பெரும் ஜோதி. அப்படி தான் இந்த பாட்டுக்கு அர்த்தம். இதுதான் அர்த்தம். என்றாதிய சுடர்க்கு இயல்நிலையாய் அது அன்றாம் திருச்சபை அருட்பெரும் ஜோதி. அதாவது அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி அக்னியாகி அந்த ஒளியாகி, அந்த ஒளியின் மூலமாக முச்சுடர், அந்த 3 சுடர்களான சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுக்கு ஒளியை கொடுக்கிறது. அப்படின்றதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். இப்போ நான் சொல்லியிருக்க அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை அடுத்து 2 வரிகள் பார்த்திங்கன்னா, சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி. இந்த சமயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே இந்த கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு தான் வருது. கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மைகள் என்னன்னு சொல்ல வரும்போது அவங்க உணர்ந்ததை அந்த உண்மையிலேயே அதை பற்றி இந்த உணர்ந்த கடவுளை பற்றி உணர்ந்த ஞானிகள் அதை சொல்கிறதுக்காக சில விதமான உருவகங்களை செஞ்சாங்க. அதை பின்பற்றினவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய பக்குவ குறைபாடுகள்னால அந்த ஞானி என்ன சொல்ல வந்தார்ன்றதை முழுசாக இவங்களால உணர்ந்து கொள்ள முடியல. ஏன்னா இது அனுபவ நிலை. இந்த அனுபவத்தை நீங்கள் ஒரு உருவகமாக காமிக்கும்போது
அதை வந்து நீங்களும் அந்த அனுபவிக்கும் போது தான் அது என்னன்னு தெரியும். உங்களுக்கு நம்மளுக்கு அந்த பக்குவ நிலை வராமல் இருக்கும்போது அந்த உருவத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த உருவத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அது உள்ளே வந்து அந்த என்ன தத்துவத்தை சொல்ல வந்திருக்கு அந்த உருவம்ன்றதை வந்து விட்டுட்டு அதையே பின்பற்றுறதுனால வந்த விளைவு தான் இந்த சமயங்கள் எல்லாம் முழுமை பெறாமல் அப்படியே தேங்கி போயிடுச்சு. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இந்த சமயங்கள் மதங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே உளறி கொட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா உண்மை புரியாமல் உளறியிருக்காங்க இந்த சமயவாதிகளும் மதவாதிகளும் உளறியிருக்காங்க. ஏன்னா அவங்க உண்மை தெரிஞ்சு சொல்லியிருந்தாலுமே சில இடத்துல வந்து இந்த உண்மை தெரிஞ்ச ஞானியர்கள் சரியாகவே சொல்லியிருந்தாலும் அதை புரிந்து கொள்ளும் பக்குவ நிலை இல்லாதனால அவங்க சொன்ன அந்த உருவத்தையே பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பிடிச்சிக்கிட்டே போய் அப்போ நம்ம உண்மை இல்லாத நம்ம பின்பற்றி அதை பயணிக்கும் போது என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அப்படியே உழண்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் சின்ன சின்ன சந்தோஷங்களும் சின்ன சின்ன பயன்களும் கிடைக்கும். அதான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, அது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுக்குற அந்த பலனில் இது வந்து கோடியில் ஒரு சின்ன ஒரு பங்கு அப்படின்றார். கோடியில் ஒரு சின்ன ஸ்மால் பீஸ், அவ்வளோதான். இதுதான் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு எனக்கு இன்பம் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் நிறைந்த நிறைவான இன்பம் அங்கே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா, சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி. இந்த சமயங்கள் எல்லாம் சொல்ல வந்த அந்த விளக்கங்களுக்கும் மேலே அது சொன்ன வந்த விஷயங்கள் முழுமையாகவே சொல்லலை. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறவே இல்லை. புரிஞ்சாமல் இருக்கிறதுனால அவங்களாவே இதுதான் இந்த சிலை வழிபாடு, இப்படி இவங்களை கும்பிட்டா போதும். இவங்க வந்து அந்த நம்ம ஏற்கனவே சைவத்தில் 4 இது பார்த்தோம், சரியை கிரியை யோகம் ஞானம். இவங்க எதுலன்னா சரியை கிரியை யோகம் இந்த 3க்குள்ளே இருந்துட்டாங்க. அதாவது கடவுள்கிட்ட போய் தப்பு செஞ்சுட்டா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம்னா கடவுள் சரி பண்ணி கொடுத்துருவாரு. நம்மளுக்கு எது எதெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்டோம்னா கடவுள் கொடுத்துருவாரு. இது மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, இன்பமான வாழ்க்கைக்கு இதே போதும், இதே வாழ்ந்து இருந்துக்கலாம், அப்படி இரவாமையெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து மோட்சத்துக்கு போவோம், அதுக்கு போவோம், இதுக்கு போவோம்னு சொல்லி எல்லாத்தையும் குழப்பி திசை திருப்பி வச்சுட்டாங்க. அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் சைவத்தில் அழகாக சொல்லியிருக்குது. இவங்க சரியை கிரியை யோகத்திலையும் இருந்துட்டு முடிச்சிட்டாங்க கதையை. அதுலேயும் சிறப்பான ஞானிகள் எல்லாம் இந்த ஞானத்துக்கு வந்தவங்க தான் அந்த உண்மையை தெரிஞ்சு தான் அப்போ தான் வந்து நம்ம உள்முகமாக அந்த சிற்சபை அந்த ஒளி அனுபவத்தெலாம் பெற்று உள்முகமாக பயணித்து இந்த கடவுள் அங்கே பார்க்கணுன்ற இந்த ஞான நிலைக்கே யாருமே வரல. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, சமயம் கடந்த தனிப்பொருள். அங்கே போகும்போது தான் அந்த பொருள் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். தனிப்பொருள் வெளி, அதுதான் வெளி. அந்த ஞானிகள் வந்து அதானே வெட்ட வெளின்னு சொல்கிறாங்கல்ல, அண்டத்தில் வெட்ட வெளி, இதுக்குள்ளேயும் வெட்ட வெளி தான். அந்த ஞானிகள் அந்த நம்ம ஞான நிலைக்கு போகும்போது தான் அந்த வெளி அனுபவத்தை நமக்கு தெரியும் நம்மளுக்கு. அந்த தாங்கிற சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் அந்த திருச்சபை. அது எங்கே? அந்த சிற்றம்பலமாகி எங்கே தான் அங்கே விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த பாடலுக்கான விளக்கம். அதாவது சமயங்கள் தருகின்ற எல்லா விளக்கங்களுக்கும் அப்பால் ஒப்பற்ற பொருளாய் விளங்குகின்ற வெளியாய் அமைந்துள்ள திருச்சபையை இடமாக கொண்டுள்ள அருட்பெரும் ஜோதி. இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அவர் சொல்ல வந்த விஷயமே இதுதான். சமயங்கள் வந்து என்ன சொல்ல வரணுன்றதே அவங்களுக்கு புரியாமல் அவங்களா ஒரு இதை முடிவு பண்ணி இதுதான் முடிந்த முடிவு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் சொல்கிறது இல்லை, அதுக்கு மேலே உள்ள ஞானத்துக்கு வாங்க. ஞானத்துக்கு வந்து கடவுள் அந்த வெளி அனுபவம், வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் அனுபவத்தை நீங்கள் அந்த சிற்சபை ஆகிய புருவ மத்தியிலே பெற்றுக்கலாம். அதை தான் இங்கே அவர் சொல்கிறாரு. இங்கே வந்து நீங்கள் உள்முகமாக பயணிக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்றதான் இந்த சமயமும் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி தெளிவான விளக்கத்தை இங்கே கொடுக்குறாரு. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 4 வரிகளுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை கண்ட உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.